தூக்கணாங்குருவி அப்படி காத்திருந்து காத்திருந்து 6-7 குஞ்சு பொரித்தது. அந்த குஞ்சுகளுக்கு இப்பொழுது மெல்ல மெல்ல சிறகு முளைக்க தொடங்குது. ஒவ்வொரு நாளும் போய் வயல்காட்டிலேயோ எங்கேயோ அரிசி நெல் குரக்கன் போன்றவற்றெல்லாம் தன்னுடைய சொண்டினாலே கொத்தி கொத்தி கொண்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு தீத்தி தானும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் தூக்கணாங்குருவி பார்த்தது, இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் என்னென்ன வசதி செய்யலாமோ அப்படி வசதி செய்கிற போது பார்த்தது. ஒரு நாள் மேய்ந்து விட்டு வருகிற போது ஒரு மின்மினி பூச்சியை கண்டது. அடே, இது வெளிச்சமாக இருக்கிறது, இந்த பூச்சி இதை பிடித்து கொண்டு போய் என்னுடைய கூட்டுக்குள்ளே வைத்தால் விடியும் மட்டும் வெளிச்சம் பெறும் என்று அந்த மின்மினி பூச்சியினுடைய தலையை கொத்தி அதை துடிக்க துடிக்க கொண்டு வந்து இந்த கூட்டுக்குள்ளே விட்டது. குஞ்சுகள் எல்லாம் கைதட்டி ஆரவாரம் செய்தது. அம்மா அம்மா, நல்ல வெளிச்சம். விடியும் மட்டும் அந்த மின்மினி பூச்சி துடித்து துடித்து இறந்தது. இப்போ தூக்கணாங்குருவிக்கு சந்தோஷம், தன்னுடைய கூடு மின்சாரம் போல வெளிச்சம். மறுநாள் என்ன செய்தது, 2 மின்மினி பூச்சியை கொத்தி கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கு நல்ல வெளிச்சம். 3ஆம் நாள் 3 கொத்தி கொண்டு வந்து விட்டது. இப்போ ஒவ்வொரு நாளும் 4-5 கொத்தி கொத்தி கொண்டு வந்து விட்டது. மின்மினி பூச்சிகள் துடித்து துடித்து இறக்குற போதெல்லாம் தூக்கணாங்குருவியை பார்த்து சாபம் விட்டது. உனக்கு நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? நாங்கள் எங்களோட பாட்டில் மேய்ஞ்சு நாங்கள் எங்களோட பாட்டில் சாப்பிட்டோம். உனக்கு ஏதாவது தீமை செய்தோமா? ஏன் எங்களை கொண்டு வந்து இந்த கூட்டிலே துடிக்க வைத்து இறக்க வைக்கிறாய்? எல்லாருடைய சாபமும் அதிகரிக்கிற போது இந்த தூக்கணாங்குருவி மின்மினி பூச்சியை பிடிக்க போனது. அப்படி போன இடத்திலே ஒரு கோயில், அந்த கோயிலில் யாரோ பொங்கி விட்டு நெருப்பு தணலை வடிவாக நூற்காமல் போய்விட்டார்கள். மின்மினி பூச்சி என்று நினைத்து கொண்டு போன தூக்கணாங்குருவி பார்த்தது, மின்மினி பூச்சியை விட இந்த நெருப்பு கொள்ளி நல்ல வெளிச்சமாக இருக்கண்டு தன்னுடைய நீள சொண்டாலே ஒரு சின்ன கொல்லிக்கட்டையை தூக்கி கொண்டு வந்து கூட்டிலே வைத்தது. கொஞ்ச நேரத்திலே அந்த கூடு தீப்பற்றி எரிந்து தூக்கணாங்குருவி குஞ்சுகளை காக்க முனைந்து குடும்பமே எரிந்து சாம்பலானது.